ஐயா வெளிநாடு போய் வந்தியா? அங்க வெங்காயம் என்ன விலை விக்குது? வெங்காயம் என்ன விலை? அதுவும் முக்கியமான விஷயம். சின்ன வயசுல சிச்சா மாதிரி நல்லா துரும்பா இருந்தேன். இப்படி வள்ளிக்கிழங்கு போல தலை ஆயிடுது. எல்லாம் வீட்டு சாப்பாடு இல்ல, எல்லாம் ஊரு சோறு. எங்கடா வர ஊரு சாப்பிட்டா ஒரு ஐயா வெளிநாடு போனீங்க, சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடிக்க. நீ தானா? ஆமா. இவ யாரு அப்பா யாரு அம்மா? நீ தான் அம்மா. நான் அம்மா. நான் தான் அப்பா. அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். போய் வருவேன். நீ சோறு ஆக்கி வைப்பேன். நானு நான் சாப்பிட்டு படுத்துப்பேன். நீ எதிர் விட்டு கோபால ஓடிடுவேன். வெளிநாடு போய் வந்திய எனக்கு ஒரு ஐஸ் வாங்கி அந்த ஐஸ் கடா வீங்கிட்ட ஐஸுக்கு வீங்கல அந்த குச்சிக்கு தான் வீங்கிட்டேன் நான். தம்பி அயல் நடிச்சென்றாய் எனக்கு பட்டப்படிப்பு முடித்து விட்டாயா? ஆமாடா. குறை என்பது கிடையாது. சண்டை இடமெல்லாம் சிறப்பு. நான் பயின்ற கல்லூரியில் உடைய அன்பு தம்பிதான் முதல் மாணவன். ஆமாடா. நீதான் முதல் மாணவன். முதல் இடமே நான் தான். முதல்ல உதவாங்க நீதானா? முதல் மதிப்பு. முதல் மதிப்பு. அதான் நான் வந்து பார்க்கிறேன். சின்ன சின்ன வயதுல நம்முடைய அரண்மனையில் துள்ளி குதித்து விளையாடு. என்னடா நான் இப்ப செக் பண்ண போறேன். என்ன செக் பண்ண போற? வெளிநாடு போய் வந்தீங்களே எல்லாம் கத்துக்கணா. முதல் மதிப்பு என்ன? ஆமாடா. நீ எதை கேட்டாலும் எந்த வினா கேட்டாலும் அதை கேட்ட விடையை தயாரா இங்க இருக்குது. சத்தியமா? ஆமாடா. உண்மையா? உண்மையா? அது என்ன உண்மையா? இல்ல உண்மையான்னு கேக்குறேன். உண்மையா? ஐயா எல்லா மொழியும் தெரியுமா? எல்லா மொழியும் தெரியும். தமிழ், உருது. தாய்மொழி தமிழ் தெரியாம இருக்குமா? தெலுங்கு தெரியுதா? தெலுங்கு தெரியுமா? ஏதோ ஒரு 4 வார்த்தை சொல்லி விடு. ஏண்டா கூடு கூடு திச்சியா? கூடு கூடு என்ன கூடம்? கீழ உண்டவரே தெலுங்கு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். ஒரு நாட்டு இளவரசன் உனக்கு தெலுங்கு தெரியுமா? நாளைக்கு ஆந்திரா பக்கம் போயிட்டு சோறு தண்ணி இல்லாத மரண்டு மரண்டு பாத்துங்க. தெலுங்கு உனக்கு தெரியுமா? நான் சொல்றேன். என்னுடைய அரண்மனையில் வாய்ப்பது காவல் புரிய வேண்டிய ஒரு காவல்காரன். நான் ஆந்திரா பக்கம் லாரி ஓட்டிங்க நானு. லாரி தான் நான் ஓட்டுவேன். இப்ப தாராசே ஓட்டுறேன். ஐயோ வந்து பீஸ் ஆகி போய்க்குது. இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மணி பாச வாய் மாதிரி வாய் விட்டு சிரித்தா வாய் விட்டு போகண்டா. உனக்கு 4 வார்த்தை தெலுங்கு வார்த்தை நான் கத்துத்தரேன். நம்ம பேசுற தமிழ் வார்த்தை அதே போலதான் தெலுங்கும். நம்ம பேசக்கூட வார்த்தையில கடைசி எழுத்து லூ போட்டுக்கணும். எந்த வார்த்தை பேசினாலும் கடைசி லூ அதுதான் தெலுங்கு. அதான் தெலுங்கா? தெலுங்கு லூ போட்டா தெலுங்கா மாறி. அப்படியா? 4 வார்த்தை சொல்லி விடுடா. 4 வார்த்தை இந்த கட்டிக்கிறாங்க. இது பேர் என்ன? இது வந்து டீப்பு. டீப்பு தமிழ்ல டீப்பு. டீப் லைட். டீப் லைட் விட்டுடு. டீப்பு. டீப்பு. ஆமா. இப்ப நீ தெலுங்குல கத்துக்கணும்னா கடைசியில லூ போட்டுக்கோ. டீப்புலு. சரியா புடிச்சா பையன் கத்துப்பான்னு நினைக்கிறேன். அத வாசிக்கிறாங்களா? ஹார்மோனிகா போட்டு ஹார்மோனியம். தமிழ்ல அது பேரு ஹார்மோனியம் பெட்டி. பெட்டி விட்டுடு. ஹார்மோனியம். சரி பெட்டி. பெட்டின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதோட லூ போட்டுக்கினா தெலுங்கு என்ன வரும்? பெட்டிலு. பெட்டிலு ஆரா என் தம்பி சரியா செப்புறான் பாரா. டேய் நான் சப்பறேன். சரியாக வாய் திறந்து சொல்கின்றான். இது என்னது? அது மிருதங்கம். மிருதங்கம். தமிழ்ல அது பேர் வந்து மிருதங்கம். தெலுங்குல கத்துக்கணும்னா மிருதங்கலு. என்ன படிப்புடா? உன்னை மெட்ராஸ் கூப்பிடுறாங்க வெட்டுறதுக்கு. போட்டா வெட்டி மாட்டுறதுக்கு. ஐயா எல்லாத்தையும் தெலுங்குல தெலுங்குல 4 வார்த்தை கத்துக்கணும்டா. தமிழ்ல இது பேர் என்ன? தமிழ்ல வந்து நம்முடைய தமிழக பெண்கள் நல்ல தலவாரி கூந்தலில் பூசூடி நெற்றில் திலகமிட்டு வீதியில் நடந்தா எல்லாருமே கையெழுத்து வணங்கணும்டா. உனக்கு கருத்து சொல்ல தமிழ்ல இது பேர் என்ன? தமிழ்ல பூ.
கரெக்டா சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் என்ன பல்புலு எல்லாத்தையும் சொல்றா. தமிழ்ல இது பேர் என்ன? இப்ப நீ தெலுங்குல சொல்லல, கடைசியில என்ன போடணும்? என்ன ஒருத்தர் கட்சி சொல்லு. இதான் வெளிநாட்டு படிப்பு பண்றது. ஊர்ல எத்தனை ஸ்கூல் வந்தா படிப்பு போறது கிடையாது. என் பிள்ளை வெளிநாட்டுல படிக்கிறான், அவன் போய் அங்க செல்லுல படம் பார்த்துட்டு உட்காந்துருப்பான். கத்து தரேன். ஏன் தப்பான வார்த்தை நினைக்கிறேன்? என்ன தெரியுமா? நான் சொன்னா நான் ஒரு வாயை தந்து பூன்னு சொல்லிருப்பேன். இது பேரு புஷ்பம் உண்டா இல்லையா? இது பேரு தமிழ்ல புஷ்பம், தெலுங்குல லூ போட்டு சொன்னா புஷ்பம் லூ. தலையில அதிகமா இருக்கு பார்த்தா ரெண்டு மூக்களை ஊற்றி நடக்குது. அரண்மனை சுற்றி விளையாடி இருக்கின்றேன். ஆனால் அழகான ஒரு சிலை ஒன்று நிற்கின்றது. இந்த சிலை எங்கடா கொண்டு வந்தீங்க? 1050 ரூபாய் கொடுத்து நான் தாங்க வாங்கி. சிலையா இது? இந்த அழகிய சிலை செதுக்க எப்பேற்பட்ட ஒளிகள் எல்லாம் சேதமாக இருக்கும். கூர்மையான ஒளியாகத்தான் இருக்கும். செதுக்கிய ஒளி கூர்மையான ஒளி. அது ஒளி இருக்கிறவன் பேசணும். ஒளி இல்லாத இந்த சிலையை சோதிப்பதியா? தம்பி, இந்த தங்க சிலை யார் தெரியுமா? இந்த தங்க சிலை தாண்டா என் மனைவி நீலாம்பரி. திருமணம் முடிந்து விட்டதா? திருமணம் நடந்து முடிந்து விட்டது. எனக்கு அண்ணியா? இவருடைய மதனியா? அண்ணியடா. இப்படி அழகு தேவதையை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியமலமா செய்திருக்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. பணிவு பார்த்தாயா? என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம் பார்த்தாயா? உன் ஜன்னல தான் சாத்து. கண்ணகியின் மறு பிறவியடா என் மனைவி. பால் சாப்பிடுறீங்களா? ஆதிக்கு சாப்பிடுறீங்களா? ஊட்டி சாப்பிடுறீங்களா? ஆதிக்கு சாப்பிடுறீங்களா? மெராடா சாப்பிடுறீங்களா? தேவடா முட்டை என்ன கூட இப்படி தாண்டி கேட்டா? சின்ன வயது பெற்றெடுத்த தாய் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. தாய் கருத்தினால் உணவு உண்ணதும் கிடையாது. ஆனா அண்ணிய பார்த்ததும் நம்ம பெற்றெடுத்த தாய் நாமம் தான் வருது எனக்கு. ஆமாடா, பெற்றெடுத்த தாய்க்கு சமம். சரிண்ணா, உங்களை பார்த்து விட்டேன். ஆமா, அண்ணிய பார்த்து விட்டேன். ஆமா, நம்முடைய தந்தை எங்க எங்க தெரியுமா? காசி யாத்திரை போகிறார். அப்படியா? வர சொல்ல உனக்கு என் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டவர் காசி யாத்திரை சென்று விட்டார். நாட்டுக்கு மன்னனாகி நான் மன்னன். அப்படியா? கேட்கும்போது சந்தோஷம் இருக்கின்றது. நாம் இருவரும் இந்த சத்தியமலை நாட்டில் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று பல கோவில் தலங்களுக்கு சென்றிருக்கின்றார். சரி, உங்களை பார்த்து விட்டேன். தெளிவாக பேசிவிட்டு சென்று விட்டார் நம் தந்தை. தந்தையும் சென்று விட்டார், அண்ணியை பார்த்து விட்டேன். ஆனால் நம்முடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தனக்கு ஐயாக்கு ஆட்டோ தொக்கு வந்துச்சு. தாங்க முடியல. வாய்மைய மரபுக்கு ஐயோ தாங்க முடியலையே. சாவடிக்காடா வந்த பாடு சாவடிக்க அண்ணன் சாவடிக்க விட வந்து அப்போ என் பணம் போய் நோயா இருக்கு. ஆம்பளை வச்சா வானான்றான், பொம்பளை வச்சா எதமாக்கு தான். இதனால்தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சுக்கிறாங்க. எங்க என்று கேட்டதும் அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து விட்டதாடா. அவளை மட்டும் கேட்காத, அவளை மட்டும் கேட்காத தம்பி. என்ன நடந்தது நீ தம்பி? உனக்கு தங்க பாடசாலைக்கு போறா நான் பார்த்தேன். அந்த புக்க
வந்து பார்த்தா அண்ணனோட போட்டோ இருந்தது. அது யாருன்னு கேட்டேன். அடி தேவடியா, அடி தாசி, அடி வேசின்னு கேட்டேன். 3 மாசம் அவன் நானே கேட்டாமா, அவன் நானே கேட்டாமா, தேவடியான்னு கேட்டாடா போட்டேன். இந்த தேவடியால பார்த்து தேவடியா நான் கேட்டா, அவன் நானே கேட்டாமா, தாசின்னு கேட்டாரா. நீ அழாதம்மா. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என்று அவரை சீர சிறப்புல வளர்த்திருக்கிறே. என்னை விட தங்கை மீது உனக்குதானா பாசம் அதிகம். அப்படிப்பட்ட பட்டுபாவி இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டாளா? கேட்டேன், யாருன்னு கேட்டேன். அது யாரு சொல்லுடி, நான் திருமணம் செய்திருக்கேன்னு சொன்னேன். என்ன தேவடியான தாசி. சங்கரன் சூடாய் நிக்க முடியவில்லையடா. யார் செய்திருப்பார் இந்த செயலை? யார் செய்திருப்பார்? அந்த தேவேந்திரன் வஜ்ராயுத மகனுக்கு அந்த படுபாவி நல்லவன் என்று நினைத்தேனடா. அந்த படுபாவி தவறு செய்து விட்டாளடா. இதை கேட்டதற்கு படுபாவி தாட்டி விட்டு தந்து விட்டாளா? நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தால் அந்த படுபாவியை என் கரத்தினாலே கொண்டு குவித்திருப்பேன். குடும்பம் கட்டு போட போதுன்னா எம்மா குமரி கலக்கிறேன் தெரியுமா? 1050 ரூபாய் கட்டு பிள்ளை கட்டிட்டு பிள்ளை வருமா வராதா? எனக்கு ஒரு சந்தேகம். நான் வந்ததுல இருந்து 1050 ஒண்ணுல தம்பி கடன் வாங்கலாம். அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அது யாரு சக்தி நாட்டு இளவர நாட்டை ஒரு அவை காவலாளி ஒரு 1050 கடன் வாங்க இல்லங்க. நாங்கிட்ட அவங்க வாங்க அது உண்மை காயில தான் தம்பி. இந்த தர்ம பத்தினி அனைத்தும் சொல்வது சத்தியம் சத்தியம் சத்தியமடா. இவளா பத்தினியடா, கண்ணகியை மறுபிரிவியடா, நலாயினின் மறுபிரிவியடா. என்ன பத்தினியும் இந்த பெரும்பாகத்துல எத்தினியும் நானே 1050 ரூபாய் கொடுத்துக்கிறேன். ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, ஆசி தங்கை, அன்பு தங்கை என்று அவள் மீது நான் தான் அதிகமாக பாச வச்சேன். ஆனால் அந்த படுபாவி தவறு செய்து விட்டால் நாட்டை விட்டே ஓடிவிட்டார். அந்த பட்டுபாவை பற்றி நினைக்காதீங்க. இப்படி அன்பு தம்பி நான் இருக்கேன். இந்த உத்தம இந்த முத்து நான் இருக்கேன். துணையாக இருப்பதா? என்ன பேரு தம்பி என்ன தெரியுமா? ஒரு நேரத்தில் குடிமக்கள் குடிமக்கள் என்ன பொறி எடுக்கிறாங்க? என்ன அமைச்சரே, என்ன ஆனது? குடிமக்கள் என்ன தெரியுமா முறைத்து இருக்கின்றார்கள்? கானகத்தில் இருக்க மிருகங்கள் நாட்டிலே பயிர்களை நாசம் செய்கின்றது என்று. கானகத்தில் இருக்கிற மிருகம் கரண்டி கரடி ஆகையால் தான் அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்களா? உண்மைதான். பேரிரைச்சல் அதிகமாக இருக்கின்றது. கவலைப்படாதீர்கள் குடிமக்களை, நான் இருக்கின்ற நன்றாக உறங்குங்கள். அமைச்சரே, இப்போது புறப்பட வேண்டும். குடிமக்கள் குறையை போக்க வேண்டும். அவர்கள் நன்றாக உறங்க வேண்டும். கானகம் செல்லலாம், மிருகங்களை வேட்டையாடி விட்டு வரலாம். அண்ணா, நீங்க யார்? இந்நாட்டு மன்னர். நீங்கள் வேட்டையாடி செல்வதா? சரி என்று வார்த்தை கூறுங்கள். உடைய தம்பி கானகம் சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி உடனே நாடு திரும்புகிறேன். தம்பி, அயல்நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். அதனால் நீ ஓய்வு பெற வேண்டும். இப்போது நாங்கள் இருவரும் செல்கின்றோம். சென்று மிருகங்களை வேட்டையாடி விட்டு தம்பி வெற்றியோடு வாருங்கள். அண்ணனுக்கு ஆபத்தே வரக்கூடாது. ஆபத்தே வராது. வெற்றியோடு வாங்கலாம். இருவரையும் நான் குடிமக்கள் குறையிறாங்கன்னு சொன்னீங்க. கானகத்துக்கு போறேன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி கல்பனா கல்பனா சரியா செப்புடா. ஏன் போயிட்டு வந்து சரியா சொல்றா? எல்லாம் என் பொண்டாட்டி கல்பனா சுகுணா மாட்டு சுக்கராய் பருப்பு கலப்புறாங்க. சாப்பாடு கட்டி கொடுத்துக்கிறா. உனக்கு சாப்பாடு நம்ம 2 பேருக்கு தான். என்ன சாப்பாடுடா? உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்குமா? என்ன சாப்பாடு? புளியாறு வேற. புளியோதரை. அதான் புளியாறு வேற. புளியோதரை சரியா சொல்லுடா பாவி. பழைய சோத்துல புளிய காய்ச்சி விட்டு மோசிக்கு நிக்குமே. அந்த புளியாறு வேற. அது உனக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்னது? லெமன் சாதம்டா. லெமன் சாதம்.
இல்ல பிஞ்சு புறப்பட வேண்டும் புறப்படு செல்லம். நான் போயிட்டு சொல்லுங்க. என் தம்பி செல்லம் பார்த்துட்டு செல்லம். போயிட்டு வாங்க. தம்பி போயிட்டு வாங்க. வாங்க. அண்ணாண்டியா விட்டு போய்க்கிறாங்க உன்னை. பத்து டைமண்டா வா பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா உங்க 12 மணிக்கு அண்ணி ரூமுக்கு போவாத. ஆத்தா காரி கொடுத்தல இருக்கும். அது எதை புடிச்சு கொடுங்கமோ. அண்ணி சாமி பக்தியில் அதிகமா அங்க நம்ம சாமி வரும். நாக்க தொங்க பண்ணு. அம்மா வெள்ளிக்கு அப்புறம் ஆமாம்மா ஆமாடா அமாவாசை வெத்துறா. அமாவாசை வெள்ளிக்கு எப்படி வருதுங்கிற 1050 ரூபாய் கொடுத்தா நான் போவேன். வெளிநாடு போய் வந்திருக்கிறார். சாப்பாடு போடு. போடா தம்பி அயல்நாடு போட பட்ட படிப்பு முடிச்ச பஸ் எடுத்துடா. அதிகமா இருக்கு. ரசத்தை கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பாரு. ஐயோ பொலிமா ஊத்துது மேலெல்லாம் தெரிக்குது. பாயசத்துல நக்கி பாரு. போடுங்க